ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை மாதத்தில் மிகவும் முக்கியமான சிறப்பு தினங்கள் நிறைய வரும். அதில் ஒன்றாவது ஒரு சிறப்பு தினம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையை சொல்லலாம். அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். நம்மள நிறைய பேருக்கு அமாவாசை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அமாவாசையை சாதாரணமான நாளாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அமாவாசை ரொம்ப மகிமை நிறைந்த நாளாக சொல்லப்படுது. இந்த மகிமை நிறைந்த அமாவாசை நாளில் நாம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய தலையெழுத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் அமாவாசை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கிரக அமைப்போடு இருக்கும். அந்த கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய தை அமாவாசை பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அதன்படி இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தை அமாவாசையில் கிரக அமைப்புகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு கிரகநிலைகள் அமையறதை பொறுத்து தான் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் அமையறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி வலுவான கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வலுவான கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த அமாவாசையிலிருந்து எதிலும் முன்னேற்றமானது காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வாழ்க்கையில் மரியாதையானது கூடும். அந்த மரியாதை கூடுறதுனால நீங்கள் ஒவ்வொரு காரியமும் திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். இந்த மாதிரி ஒரு அதிசயமான பலன்கள்லாம் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததுக்கு மேலே சிறப்பாக நடக்கும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். அந்த நிலை உருவாகும் போது கடனெல்லாம் திருப்பி அடைச்சிருங்க. அதுதான் உங்களோட தொழிலுக்கு நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு இன்னும் நிறைய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றமானது ஏற்படும். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகிறது உறுதி. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலைகள்லாம் மேம்படும். அந்த நிலை மேம்படும் போது உத்தியோகத்தில் புது புது முயற்சிகள் செய்கிறது சாத்தியமாகும். அரசாங்க வேலையில் கூட அனுகூலம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக புது விஷயங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும். ஸோ அனுகூலங்கள் ஏற்பட்டு உத்தியோகத்தில் நிலை மேம்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாட்களாக இனி தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய நாட்கள் இருக்க போகுது. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு நேரிடும். சிலருக்கெல்லாம் திருமணமானது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு திடீரென எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
விரும்பிய பொருளை விரும்பியபடி வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதிரியான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும், அதனால் பொறுத்து தான் இருக்கணும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் உயரும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு தீரும். அப்புறம் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு கலைத்துறையில் ஏற்படுங்க. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம், பணக்குழப்பம் இது எல்லாமே நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானங்கிறது உங்களுக்கு தேவை. தொழிலில் முன்னேற்றம் காணப்படுவது அப்போ தான் உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகமானது காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். அதனால் மாணவர்கள் புது முயற்சி எது வேணாலும் எடுக்கலாம். அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும். அப்புறம் பண நடமாட்டம் சீராக இருந்து வரும். இடமாற்றம், நிலைமாற்றம் ஆகியவெல்லாம் சிலருக்கு ஏற்படும். தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவரால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதிக லாபம் பெறுவீங்க. இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சுவாதியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தாய் உடல்நலில் கவனம் செலுத்தி வருவது அவசியம். தெற்கு தென்கிழக்கு திசைகள் அனுகூலமாக இருக்கும். ஸோ சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். அப்புறம் விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை அமாவாசையில் உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிக்க முடியும். தாய்வழி உறவினர்களோடு சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள் என்ன நீங்கள் பெறுவீங்களோ அதை பார்த்தோம். இப்போ செல்வம் பெருக இந்த தை அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றாலே விசேஷமான தினம். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம். இதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது. அமாவாசைகளில் ஒரு சில அமாவாசைகள் தான் முக்கியமானதாக கருதப்படுது. அந்த வகையில் தை மாத அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டோடு நீங்கள் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும். அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று தான். இதற்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும். இத்தகைய செல்வங்களை பெற நாம் பல முயற்சிகள், புண்ணியங்கள், தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் இத்தனை செல்வங்கள் கிடைத்தால் ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமோ அதை பெறலாம் என்று சொல்லப்படுது. அந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கல்லுப்பு மட்டும்தான். கல்லுப்பு பற்றி பெரும்பாலும் அனைவரும் அறிந்திருப்போம். இது நல்லவற்றுக்கும் பயன்படும், தீயவற்றை எடுக்கவும் பயன்படும். இந்த கல்லுப்பை வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இதற்கு 3 அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அகல் விளக்குகள் முழுவதுமாக கல்லுப்பை நிரப்புங்க. இதற்கு புதிதாக கடையில் வாங்கி கல்லுப்பை பயன்படுத்துங்க. இப்போது இந்த கல்லுப்பை உங்கள் வீட்டில் 3 இடத்துல வைக்கணும். ஒன்று வரவேற்பறை, மற்றொன்று குளிரலை, 3வது நம்ம வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியே. அதாவது வீட்டுக்குள்ளே வரும்போது கல்லுப்பை பார்த்துவிட்டு நாம் வர வேண்டும். இது போல் நாம் வைத்தாவே இந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்களே பார்ப்பீங்க. இது ஒரு சிம்பிள் பரிகாரம், ஆனால் இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த முக்கியமான தாள்களை துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.